ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் வீடியோ எங்கே வந்திருக்கோன்னா காஜாங் ஏரியாவில் தான் ஒரு சில இடங்களில் உங்களை கொண்டு போய் காமிக்க போகிறேன். காஜாங் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மலேசியாவில் காஜாங்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படியே ஒரு கடைகளில் முக்கியமான கடைகள்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு அந்த ஏரியா எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றா பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ பார்ப்போம் வாங்க. காஜாங்கில் இந்த ஏரியா பற்றில அந்த தெருவை சந்து மாதிரி இருக்குது. சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா பெயிண்ட் அடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எந்த ஒரு இது இல்லாமல் நாத்தம் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இது கடைகளும் நிறையா இருக்குது. அங்கே ஃபுல்லாக ஆர்ட் மாதிரி படம் வந்து வச்சுக்கா பாருங்க. எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. சலூன் கடை ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, பஸ்ஸு மாதிரி வரைஞ்சி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்குது. சந்துல நல்லா அழகாக வச்சுருக்காங்க பெயிண்டிங் பண்ணி. காஜாங்கில் பற்றிலாக்கும் காஜாங்கன்னு இல்லை, மலேசியாவில் நிறைய இடத்துல இந்த மாதிரி யாரும் அசுத்தம் பண்ணாத அளவுக்கு நல்லா பெயிண்டிங் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவர் அழகாக இருக்குது. அடுத்தடுத்து ஒரு இடம் போவோம். இது வந்து இந்த ஷாப்பிங் மால் காமிக்கிற மாதிரி. காஜாங்கில் வந்து இதான் வந்து மெட்ரோ காஜாங்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மால்னு சொல்லுவாங்க. இது ஃபோன்லேருந்து அனைத்து ஐட்டம் இங்கே இருக்கும். மெட்ரோ காஜாங் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அப்படியே போவோம். அங்கிட்ட என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே வந்துலாக்கா பின்னால் தெரியுது பாருங்க. ஃபுல்லாக ஃபுட் கோர்ட், பெரிய ஃபுட் கோர்ட்டாக இருக்குது. இதில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். உள்ள வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் கோர்ட்டு வெயில், சரியான வெயிலுங்க. ஒரு 2 வாரமாக டெய்லி மழை பெஞ்சிருந்துச்சு. நேற்றும் நேற்றாவது வெயில் கம்மியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வெயில், சரியான வெயில். நடக்க முடியல, நடந்து போய் வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. இந்த காஜாங்க ஏரியாவில் வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. கடைகள்லாம் பார்த்துலாங்க, அதிகமான கடைகள் நம்ம தமிழர்கள் கடை தான். இது வந்து காஜாங் வந்து நேராக பாருங்கள், பாலமரம் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து காஜாங் உள்ள ஸ்டேடியம், அதாவது ஸ்டேடியம் எம்ஆர்டி. இது ஸ்டேடியம் காஜாம்பாங்க இந்த இடம் பேர். இங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் இதுதான், பெரிய போலீஸ் ஸ்டேஷன். காஜாங் உள்ள பெரிய போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே மெயின் ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஹைவே பக்கத்தில். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அல் கரீம் பிஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாமா கடை இருக்குது. கார்னர் கடையாக இருக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் ரெஸ்டாரண்ட் தாங்க இருக்குது. அப்படியே அந்த சைட்லேருந்து நம்ம நேராக வந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் நாசி கண்டார் அலஸ்டார் ஹாஜி சுல்தான் சொல்லிட்டு இங்கே ஒரு மாமா ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். ஹாஜி சயீத் முசா சரிங்களா? இது வந்து மாமா ரெஸ்டாரண்ட்டு. சாப்பாடெல்லாம் பாருங்க, நாசி கண்டார். இதுதாங்க நாசி கண்டார். பல வகையான குழம்பு வச்சுருக்காங்க. இதெல்லாம் குழம்புல வந்து கறி, மீன், காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க. கடையெல்லாம் பார்த்தீங்களா? அவ்வளோ சூப்பராக சுத்தமாக இந்த பெரிய கடையாக இருக்கு பாருங்க. இங்கே வந்து தண்ணி கலக்கிற இடம். டீ போடுறாங்க பாருங்க. நல்லா இருக்கீங்களா? இது தேஜஸா? இது இந்த வெயிலுக்கு தான் அதிகமாக ஐஸ் போகும். பார்த்துங்க, டீ போடுற இடத்த எப்படி இருக்குதுங்களா? ஓகே, இது வந்து இப்படியே வரிசையாக ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு போவோம். மலேசியாவில் வந்து சாப்பாடு கடைகளுக்கு வந்து பஞ்சமே இல்லை, கடை நிறையா இருக்குது. காரை பற்றிலா, கார் தான் எங்கே போனாலும் இப்படி தாங்க. பார்க்கிங்லேயும் கார் நிறைக்கும். ரோட்டில் பார்த்திலாக்கா, ரோட்லேயும் கார் அதிகமாக டிராஃபிக் ஜாமாக இருக்கும். பூக்கடையெல்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழ் பாட்டெலாம் கேட்க முடியாது பாருங்க. இல்லை, பூ மழையாக இருக்கு பாருங்க. அப்படியே வாசம் தூக்குது பூக்கடை வந்தோடனே. இது என்ன கடை? பிரசவ கடையா? கடை ரஞ்சிதா? அது சூப்பர் மார்க்கெட்டா? அது சூப்பர் மார்க்கெட்டு.
நமக்கு எந்த ஊருண்ணே? நமக்கு எந்த ஊர்? பட்டுக்கோட்டையா? ஆ ஓகேங்களா? நம்ம சிவங்க. ஆ ஓகே நண்பர்களே, இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம். மதியம் டைம் ஆச்சு, கடையில் போய் சாப்பிடுவோம் இன்னைக்கு. ஆமாம், asipete kuah ikan saja. இந்த மீன் குழம்புலாம் இருக்கு பாருங்க, மீன் குழம்பு. ikan goreng ada? நீ ஓகே. நம்ம வந்து வெள்ளை சோறும் பொரிச்ச மீன் வாங்கிக்கிறோம். ஓகே. சைவ நீ வெண்டி வெண்டி வெண்டி. ஓகேவா? நம்ம வந்து மீன் பொரிச்ச மீன், காய்கறி சாப்பாடு, ஐஸ்வாம். இன்னைக்கு நம்ம வந்து காஜாங்கில் வந்து நாசி கண்டார் ஹாஜி சுல்தான் அந்த ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு சாப்பிட்றோம். அடிக்கிற வெயில் சுடுதண்ணி வேறையா? பயங்கரமாக இருக்குது. ஓகே மக்களை வாங்க சாப்பிட்லாம். ஆவல் மீன் வச்சு காய்கறி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழம்பு எல்லாம் ஜம்பூர் பணம் கேட்டாப்புல, நான் வெறும் மீன் குழம்பு மட்டும் வச்சுருந்தேன். ஓகே நம்பரில் சாப்பிட்டாச்சு. கடையை பற்றி சூப்பராக இருக்குன்னு பின்னால் பாருங்கள். அப்படியே அழகாக ஃபோட்டோ டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம வந்து காசை கட்டிட்டு கிளம்போம். அது மணி 3 மணி ஆச்சு, அதனால் மக்கள்லாம் கம்மியாக இருக்காங்க. அண்ணே எவ்வளோண்ணே நமக்கு? அண்ணே கடை இது இருபத்தி அண்ணே 7 to 12. ஓகே. திறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 வருஷம் இருக்குமா? நண்பர்களே, நம்ம வந்து சாப்பிட்டாச்சு மீன் சாப்பாடு. ஆமாம், நமக்கு அண்ணனுக்கு எந்த ஊர்? ராம்நாடா? இது வந்து யூடியூப்பு, டிக்டாக்கு, ஃபேஸ்புக் எல்லாம் ஐடி வந்து ஜமிக் விலாக். ஆமாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி பாப்பா. நண்பர்களே, நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. ஒரே பசி, சரியாக பசியாக போச்சு. இந்த வெயிலில் எங்கிட்ட அலைய முடியலங்க. வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நேற்றுலாம் வெயிலாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் 10 நாள் 15 நாளாக ஒரே மழை. சரி வெளில வரலாம் பார்த்தா வெயில் சரியான வெயிலாக இருக்குது. ராஜாங்களை எங்கிட்டு பார்த்துலாக்கும் வெறும் சந்து பந்தாக தான் இருக்குது. எந்த பக்கம் போனாலும் சுற்றி நம்ம இப்போ வந்த இடத்துல வந்துடலாம் இருக்கு. வழி பார்த்து வைக்க தெரில பாருங்க. எங்கிட்ட போனாலும் சந்தா தான் இருக்கு பாருங்க. நம்ம வந்து காஜாங்கில் வந்து ஸ்ரீ துர்கா என்டர்பிரைஸ் அந்த கடை தான் வந்திருக்கோம். அங்கே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். என்ன சேல்ஸ்ண்ணே? இது கிட்ட இருந்துச்சு மாதிரி தான். கிட்ட இருந்துச்சு மாதிரி இது எல்லாம் சாக்லேட் அங்கே பாருங்க உள்ளுக்கு எல்லாம் வரிசையா. அப்படியே காட்டுங்க, அப்படியே உள்ளுக்கு அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க. மைக் தான். மைக் தானா? இருக்கு, சாக்லேட் இருக்கு, பிளாங்கெட் இருக்கு, சட்டைங்க எல்லாம் பொதுவாக சட்டைங்க நிறைய இருக்கு. கடை பேர் என்னண்ணே? மேலே பாருங்க போட்டில் ஸ்ரீ துர்கா ஸ்ரீ துர்கா என்டர்பிரைஸ். ஸ்ரீ துர்கா என்டர்பிரைஸ் எந்த இடத்துல இருக்கு இந்த கடை? ஜாலா சுலைமான் பாலாய் முன்னுக்கு சுலைமான் வாங்க கிளினிக் பக்கத்துல, கிளினிக் பக்கத்துல. ஓகே கேஷ், நம்ம வந்து காஜாங்கில் வந்து அண்ணன் கடையை பார்த்தோம். அண்ணன் கடையில் வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஜாமான் இருக்காங்க பத்தியா. சென்டர் வந்து எல்லா ஐட்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் இது லோக்கலில் உள்ளாங்கன்னா அது காஜாங்க வந்து எல்லாருக்கும் அப்படியே விசிட் பண்ணிட்டு போங்க. அனைத்து ஜாமான் கிடைக்குது.
ஓகேண்ணே பார்ப்போம்ண்ணே. ஓகே ஓகே பாய். வாங்கிங்களா? சலூன் கிடையாது. ஆமாண்ணே. பேர் சொல்லுங்க. ஃபுல்லாக ஜென்ஸ் மட்டும் தான் அப்படி? வாய்ஸ் மட்டும். வாய்ஸ் மட்டும் தான். மக்களை பார்த்துங்க, மலேசியாவில் உள்ள சலூன் கடை. அண்ணன் தான் நீங்கள் தான் வேலை செய்றீங்களா அப்படி? அண்ணனை எப்படி விட்டாங்க. சரி, பக்கம் வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கடை இருக்குது. சலூன் கடை முன்னாலேயே சாக்லேட் கடை மாதிரி இருக்காங்க. ஓகே ரைட்டு. சரிண்ணே பாப்பாண்ணே. இப்படி வந்து காஜாங்கில் வந்து நம்ம தமிழர்கள் கடை அதிகமாக இருக்குது. இன்னும் சுற்றலாங்க, வெயிலில் சுற்ற முடியல. நம்ம கடைசியில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கடைக்கு போகிறோம். இந்த வீடியோட கிளைமேக்ஸே அதாங்க, அந்த கடை தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற அந்த கடை. அந்த கடையில் போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க எந்த கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, வெயிலுக்கு ஏற்ற கடை இந்த கடை தாங்க. காஜாங்களே ஃபேமஸான கடை சென்ட்ரல். சென்ட்ரல் கடைக்கு வந்திருக்கோம். சென்ட்ரல் கடையை போயிட்டு ஒரு சென்ட்ரல் ஒன்று குடிப்போம். வணக்கம், நல்லாங்களா? ஒரு சென்ட்ரல் ஒன்று போடுங்க. ஆமாம், வாங்கிங்களா? இங்கே வந்து அண்ணன் வந்து ரோஜா போடுறாங்க. இங்கே வந்து சென்ட்ரல் போடுறாங்க பாருங்க. தேங்காய் பால், ஓகே, சீனி பால், சீனி தனியா. ஏபிசி பேசாது. வீடியோ இது டிக்டாக்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு. இதுதான் ஏபிசி. அது உள்ள முன்னால் என்ன ஊற்றுறீங்களா? இது கருப்பாக இருக்கு என்னது? அந்த இது கிரீமாக இருக்கு. பாருங்க, ஐஸ் கட்டி வச்சுரா அப்படியே தேங்காய் பூ மாதிரி தெரிய வருது பாருங்க. ஐஸ் தேங்காய் பூ. சோளம் அது. இது சோளம். அதுக்கு மேலே பார்த்தீங்களா கலர் சிரப் கலரு. நம்ம ஒரு சருவத்துமாலாம் அந்த மாதிரி இருந்தது. எஸ்எல்சி தான் இல்லை. இது பால், அது டின் பால், தண்ணி பால். புளிப்பாட்டி வச்சு ஊற்றி அவ்வளோதான் முடிஞ்சா? இது பேர் என்னது? சக்கரை கட்டியா? சக்கரை பாலா? ஏபிசி பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கு. வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படிதான் இருக்கு. இது என்னது? மீர் உப்புஸா? குவா, மீர் உப்புஸ் குவா. இது ரோஜா குவா. இது என்னென்ன போறீங்க? இது ரோஜா பேசாவா? ரோஜா பேசா பார்சல். சுடுதண்ணி போட்டு எடுக்கிறீங்களா? வேக வைக்கிறது. ரேசா வேக வச்சதோட அப்படியே இல்லை வெட்டி ரெடியாக வச்சிருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து ரோஜா மீ. அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ரோஜா பேசா. இது வந்து மீ போட்டது. மீன் துவைக்கையும் ஒன்றா போட்டு வேக வச்சிருக்கீங்க. சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இங்க அண்ணங்க இதுவா? இது வந்து சென்ட்ரல் மட்டும் இல்லாம இதான் நம்ம சொன்ன சென்ட்ரல் வந்துருச்சு. சொன்னோன்னே கோரிங், மீன் கோரிங், நாசி கோரிங், இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த கடை வந்து ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றது. இந்த இடத்துல வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். இது என்ன? சீன கோயில் பக்கத்தில் அந்த கடை இருக்குது பாருங்க. சரி, இது பேர் தான் சென்ட்ரல். அடிக்கிற வெயிலுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். இந்த வெயிலில் வந்ததுக்கு அதுக்கு சென்ட்ரல் அப்படியே குழுன்னு இருக்கு.
இது வந்து மீ கோரிங்க அது நூடுல்ஸு நூடுல்ஸா மீ கோரிங்க மனுஷன் வந்து மனுஷன் வந்து மீ கோரி ஊருக்கு போனால் நீ நூடுல்ஸு அவ்வளோதான் வித்தியாசம். எது உண்மையான பேர் தெரியல. மலேசியா வந்தால் மீ கோரிங்க வாங்க. மலேசியா வந்தாலே மீன் வரீங்க தானே. ஊருக்கு போனா நூடுல்ஸ். எது உண்மையான பேரு? எது உண்மையான பேரா? நூடுல்ஸ் தான் உண்மையான பேரு. அப்ப மீன் கோரி டூப்ளிகேட். மீன் டூப்ளிகேட் தான். ஊர் மாதிரி வருமா நூடுல்ஸ்? வராது. அது வேற நூடுல்ஸ், இது நூடுல்ஸ் வேற. இது வேற நூடுல்ஸ், அது வேற நூடுல்ஸ். பேரு ஒரே தான். பேர் ஒரே தானே. நூடுல்ஸ் ஆனா மீன் கோரின்னு சொல்றாங்க. ஆமா மீன் கறின்னு சொல்றாங்க. அது என்ன பண்றது, இங்க வந்து சாமிக்கீரை போறோம், தவுக்கி போடுறோம், ரோஜாக்குள்ள குவி போடுறோம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஊர்ல வந்து கோழி போடுறோம், கோபிஸ் போடுறோம், அவ்வளவுதான். கோபிஸ் தான் காய்கறி, வேற ஒண்ணும் இல்லை. ரெண்டும் பாத்தீங்களா, ரெண்டும் ஒண்ணுதான் நூடுல்ஸ். பேர் தான் வேற வேற. பேர் தான் வேற வேற. இவர்தான் வந்து முதலாளிட்ட வந்து விளக்கம் கேட்டாச்சு. முதலாளினா ஆமா நூடுல்ஸ்னா என்ன, மீன் கோரிங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு முதலாளிட்ட கேட்டாச்சு. விளக்கம் சொல்லிட்டாரு. உண்மையா போய் கமால சொல்லுவேன். சீன கோயில். இது சீன கோயில் ஒட்டி பார்த்துறாங்க. அந்த ரோஜா செண்டல் இங்கே தான் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த கடையில். ஐஸ் கட்டி பாருங்க, அதாவது ரெண்டு விதமாக இருக்கு பாருங்க. தூளாக இருக்குது இதில் ஒரு ஐஸு. இன்னும் ஐஸ் கட்டி இதிலக்கும் கட்டி கட்டியாக இருக்குது. ஐஸ் பாரு இதுதான் மிஷினில் வச்சு அப்படியே பூவாக்கிடுறாங்க. நான் கிளம்புறேன். ஆமாம் டைம் ஆச்சு, நீங்கள் வேலையை பாருங்கள். ஆமாம் பார்ப்போம். பாய் சொல்லிடுங்க. பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, தலைவாணி சொல்லுங்க. இதான் மக்களே காஜாங்கில் உள்ள மஸ்ஜித் இந்தியா. இதான் மஸ்ஜித் இந்தியா காஜாங்கில் உள்ளது. இதாவது மஸ்ஜித் இந்தியாங்கிறது பள்ளிவாசல் கேஎல்ல கோலம்பூரில் ஒன்று இருக்குது. அதே போல் இங்கே காஜாங்கில் உள்ளது இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல். இது மஸ்ஜித் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுவும் மஸ்ஜித் இந்தியா. இது காஜாங்க, அது கோலம்பூர். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோமா அங்கிட்டு ஒரு கோயிலெலாம் இருக்குது. மஸ்ஜித் இந்தியா காஜாங் இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் மதரசா அசிராதுல் முஸ்தகீம் தமிழில் போட்டுருக்காங்க. இதான் வந்து காஜாங் உள்ள இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல். ஏன்னா காரில் நிறையா நிற்கிது. பள்ளிவாசல் என்ன தொழுவு நடக்குதாங்க கேட்கல. தொழுவு நடக்கலை. தொழுவில் முடிஞ்சு இப்போ மணி 3:30 மணி ஆகுது. எப்படின்னா கார் பார்க்கிங். வெளியில் வேலைக்கு போகிறாங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கனால இங்கே கார் பார்க்கிங் போட்டு மக்கள் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து தொழுதுட்டு அப்படி கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்லா சௌகரியமாக இருக்குல்ல. இதுதான் பள்ளிவாசல் பாருங்கள். இதுதான் காஜாங்கனோட இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல். நல்லா இருக்கா, சின்னதாக இருந்தாலும் அழகாக சூப்பராக இருக்குது. நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க காஜாங் பள்ளிவாசலை. சூப்பராக இருக்கு நண்பர்களே. காஜாங்கில் வந்து ஒரு சில இடம் தான் என்னால் காமிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வெயில், சரியான வெயில், மண்டே பொழக்குது. ஆமாம், இதோட எம்ஆர்டி ட்ரெயின் இதுலேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கு அங்கிட்டு எம்ஆர்டி ட்ரெயின் இல்லை, இதோட தான் ஆரம்பிக்குது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம். அடுத்த ஒரு இடத்துல சந்திப்போம். ஓகே, ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் நம்ம சுற்றி பார்க்குறோம். ஓகே, பாய்.